அகக்கொந்தளிப்புகள் அனைத்தையும் சினிமாவாக்குவதில் சிரமம் என்றிருக்கிறார் காலம் சென்ற இயக்குனர் ஒளிப்பதிவாளர் இரா செழியன். இப்போ லூயிமால் போன்ற ஒருத்தர் ஒரு நேர்காணலில் சொல்கிறார், நான் என்னுடைய படங்களை உருவாக்கலை, என்னுடைய அகக்கொந்தளிப்பை தான் வெளியில் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு. அப்போ இந்த அகக்கொந்தளிப்பு நம்முடைய இயக்குனர்கள்ட்ட நம்முடைய படைப்பாளிகள்கிட்ட இருக்கும்னு சொன்னால் அது ஏன் ஒரு பரிவர்த்தனை ஆக மாட்டேங்குது, அது ஏன் ஒரு பரிமாற்றம் ஆக மாட்டேங்குது சினிமாவா? அதற்கான காரணம் என்ன? வணிகம் மட்டும்தான் அதுக்கான நிர்பந்தமா? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வணிகம் தான். ஏன்னா நீங்கள் சொல்கிற லூயிமாலோ இல்லை த்ரூஃபோவோ இல்லை கோதாரோ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு புக்கு எழுதுகிற மாதிரி படம் எடுக்கிறாங்க. அவங்களோட நோக்கமே அதுதான். இப்போ நான் நினச்சேன்னா ஒரு கவிதை எழுதிட முடியும், ஒரு கதை எழுதிட முடியும், பப்ளிஷ் பண்ண முடியும். அது மாதிரி நான் ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமா எடுத்து என்னால் வெளியிட கூடிய சூழல் இங்கே இல்லை. இது இன்னமும் அது பெரிய வியாபாரமாக தான் அது இருக்குது. இன்னொன்று பெரிய ஒரு வியாபாரம் எதை சார்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய தியாகராஜர் பாகர், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் காலத்தில் பெரிய கதாநாயகர்கள் தான் சார்ந்திருக்கு. கதாநாயகர்களை சார்ந்திருக்கும்போது நீங்கள் கதாநாயகர்களுக்கான ஒரு சினிமா தான் நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் தனியாக உங்கள் அகக்கொந்தளிப்பை நீங்கள் எடுப்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு ஹேண்டில் பண்ண முடியாது.